ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சால்வ் யுவர் நாலேஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் 6th சம். லெட் a is equal to x such that it belongs to whole number and it is less than 2. அப்போ ஏங்கிற செட்டில் ஹோல் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதாவது 0லேருந்து இருக்கும். 0 1 அது 2க்கு கம்மியாக இருக்கும், 2வை இன்க்ளூட் பண்ணலை, 2வை விட கம்மியாக இருக்கும், அதனால் 0,1. அடுத்து பி என்ன சொல்லியிருக்காங்க, இட் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர், அப்போ 1லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது படி எக்ஸுங்கிறது 1ஐ விட ஜாஸ்தியாக இருக்கும், 4ஐ விட கம்மியாகவோ ஈக்குவல் டுவாகவோ இருக்கலாம். அப்போ 1ஐ விட ஜாஸ்தியாக இருக்குங்கிறனால ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2 3 4 நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு காரணம் இங்கே இது ஈக்குவல் டுவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற சிம்பிள்னால தான். அப்புறம் சிங்கிற செட்டை அவங்களே கொடுத்துருக்காங்க 3,5, அதனால் டைரெக்டாக எழுதிக்கலாம். இதில் அவங்க வெரிஃபை பண்ணக்கு நம்மகிட்ட கேட்டிருக்கிறது a cross b intersection c is equal to a cross b intersection a cross c. ஃபஸ்ட்டு LHS முடிப்போம், அதுக்கு b intersection c ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். b intersection cனா பிலையும் சிலையும் காமனாக ஆக்க எலமெண்ட்ஸ் மட்டும். அப்படி பார்த்தா பிலையும் சிலையும் காமனாக ஆக்கிறது 3 மட்டும்தான். அப்போ b intersection 3 சியில் 3ங்கிற எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும். நம்மளுக்கு வேண்டிய LHS a cross b intersection c, அதாவது 0,1 cross 3, 0,3 then 1,3. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், அதாவது LHS. நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது a cross b a cross c. இது ரெண்டையும் கண்டுபிடிச்சாதான் நம்மளால் RHS கண்டுபிடிக்க முடியும். a cross b is equal to 0,1 cross 2,3,4. அதாவது ஃபஸ்ட் எலிமெண்ட் வச்சு எழுதிக்கலாம் 0,2 0,3 0,4. செகண்ட் எலிமெண்ட் வச்சு எழுதிக்கலாம் 1,2 1,3 1,4. இதுதான் a cross b. நம்மளுக்கு a cross cயும் கண்டுபிடிக்கணும், அப்போ தான் RHS கண்டுபிடிக்க முடியும். a cross c is equal to 0,1 cross 3,5. இதுலேயும் ஃபஸ்ட் எலிமெண்ட் வச்சு எழுதிக்கலாம் 0,3 0,5 then 1,3 1,5. நம்மளுக்கு இப்போ a cross bயும் தெரிஞ்சிருச்சு, a cross cயும் தெரிஞ்சிருச்சு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது a cross b intersection a cross c. a cross b intersection a cross c, அதாவது இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது மட்டும்தான் எழுதணும். இது ரெண்டுலேயும் 0,2 இருக்கா, இல்லை 0,3 இருக்குது, அப்போ அதை எழுதிக்கலாம். 0,4 இல்லை, 0,5 இதில் இல்லை, அப்புறம் 1,2 இதில் இல்லை, 1,3 ரெண்டுலேயும் இருக்குது, அதை எழுதிக்கலாம். அப்புறம் 1,4 இதில் இல்லை, 1,5 இதில் இல்லை. அப்போ a cross b intersection a cross cயில் 2 ஆர்டர் பேர் மட்டும்தான் இருக்குது. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவல்னு தெரியுது. ஸோ இதிலேருந்து 1 is equal to 2, அதாவது a cross b intersection c is equal to a cross b intersection a cross c.